Hi friends, welcome to RST Kitchen World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன் டிப்ஸ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் நமக்கு வந்து காலி ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் தூக்கி போடாதீங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிச்சன் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய பேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது பின்பக்கத்துலேயே நீங்கள் இது மாதிரி நல்லா அதை நீவி விட்டிங்கன்னும் போது நமக்கு இதுலேயே நிறைய பேஸ்ட் இருக்குங்க. இது காலி ஆகிடுச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதை கட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய வந்து கிச்சன் டிப்ஸ்க்கோ நம்ம வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இனிமேல் தூக்கி போடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நீயோடவும் எவ்வளோ நமக்கு பேஸ்ட் நமக்கு கிடைக்கிது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம எல்லா டிப்ஸும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா வெள்ளி காப்பு, இதில் வந்து பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியெல்லாம் ஓகே தாங்க, பிராண்ட்னாலும் இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்னு கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டு காலியான நேரத்தில் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நான் வந்து தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். அந்த வெள்ளி காப்பு பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னும் போது வீட்டிலே நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன், குக்கிங்கும் போட்டிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் குக்கிங்கும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி காஃபி கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நான் பேஸ்ட்டு தடவிக்கிறேன். அதாவது பின்பக்கமாக நம்ம இது தடவிக்கலாம். இது மாதிரி தடவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கத்தி இருக்கு இல்லையா, அது எப்படி ஷார்ப் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக கத்தியை சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த பின்பக்கமாக கவுத்து வச்சு நம்ம காஃபி கப் இருக்கு இல்லையா, பீங்காய் கப்பாக எடுத்துக்கோங்க. அதை இதுமாதிரி தேய்க்கும் போது கத்தி வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. ஒரு தடவை கத்தி வாங்கினா போதுங்க. இதை வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம இது மாதிரி சாணம் பிடிச்சி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பேஸ்ட் தடவிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்கோல், இதையும் நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் தான் எடுத்துக்கிறேன். நான் வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சோம் இல்லையா, எடுத்த பேஸ்ட்லேயே நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுறேங்க. கொஞ்சமாக பேஸ்ட் இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே பளபளன்னு ஆகிடும். அதனால் இந்த பேஸ்ட்டெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க. சின்ன பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்குது. இந்த 10 ரூபாயில் நம்ம வாங்குகிற பேஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ காசை மிச்சப்படுத்துது பாருங்கள். நம்ம ஒரு தடவை கத்தி வாங்கினா போதுங்க, கத்தியோ கத்திரிக்கோலோ வாங்கினா போதும். அது லைஃப் லாங் நமக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோல் நல்லாவே நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன நமக்கு நல்லா க்ளீன் ஆகி பளபளன்னு ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் எல்லா பொருளுமே இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும். இதுக்காக வந்து கடையில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரேவோ இல்லை அதுக்கான ஒரு நமக்கு லிக்விடோ வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். இப்போ நல்லா நான் வந்து தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் புதுசு மாதிரி நமக்கு மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் தாங்க. இது மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடே விற்கிதுங்க. இனிமேல் அதெல்லாம் எதுவுமே வேணாம். கொஞ்சமாக இது மாதிரி பேஸ்ட் நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜென்டலாக நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக இது மாதிரி அது மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து ரொட்டேஷனில் நம்ம வந்து லைட்டாக இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்போ இதை தொடச்சி எடுக்க போகிறோம். தொடச்சி எடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க ஸ்க்ரீன் அவ்வளோ நமக்கு டஸ்ட்டெல்லாம் போயிட்டு நல்லாவே நமக்கு க்ளீனாகி வரும். நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் துடைக்கிறேன். நீங்கள் வந்து காட்டன் துணி இருந்தாலும் சரி இல்லை டிஷ்யூ பேப்பர்னாலும் சரி, எதுனாலும் நல்லா இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் துடைக்க சொன்னேன்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் போட்டு துடைச்சிடாதீங்க. தண்ணியெலாம் போட்டு துடைக்கக்கூடாது. வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாதிரி பவர் கிளாஸ். இந்த பவர் கிளாஸ் கூட நமக்கு சில டைமில் கிராச்சஸ் வந்துடும். கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போது மங்கலாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. லைட்டாக கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஜென்டலாக நம்ம வந்து இது மாதிரி ரப் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு இந்த அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா இது மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே நமக்கு க்ளீனாகி வரும். இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பவர் கிளாஸ் தாங்க. எந்த வித கிராச்சஸ்லாம் எதுவுமே வராது. நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் நல்லா துடைங்க. டவல் அதாவது காட்டன் டவலில் நீங்கள் துடைச்சாலும் டவல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க டவலாக பார்த்து நீங்கள் துடைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிராச்சஸ் எதுவும் விழாது. இதே நான் வந்து நல்ல தண்ணியை நல்லாவும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த கிளாஸ் வந்து நல்லாவே நமக்கு க்ளீனாகி வந்துடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஒரு கப் நான் வந்து வினிகர் எடுத்துக்கிறேன். அதாவது அந்த வினிகரோட மூடியில் நான் வந்து ஒரு 2 கப் நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் புதுசு எதுவுமே எடுக்கலைங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, தேய்ச்சி விட்டு நம்ம பேஸ்ட் வெளியே எடுத்தோம்ல, பேஸ்ட் எதாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது மாதிரி நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணி கூட போட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலந்திங்கன்னா நமக்கு இந்த பேஸ்ட் தண்ணி வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டிலுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பிசு பிசுன்னு நமக்கு இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், இங்கே மேலெல்லாம் நமக்கு எவ்வளோ இது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது இல்லையா. இதை நான் வந்து இந்த வினிகரும் டூத் ப்ரஷ்ஷும் போட்ட இந்த களையை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். நீங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குறீங்களா, அந்த நார் வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாங்க. இதில் தேய்க்கும் போது நமக்கு இந்த இடுக்கில் இருக்கிறதுலாம் போகும். அதனால தான் நான் வந்து இந்த டூத் ப்ரஷ் வச்சு தேய்க்கிறேன். இது மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இது வந்து இது கொண்டு இல்லைங்க, நீங்கள் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கேஸ் ஸ்டவ், அங்கே இடுக்கில் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜு, எல்லா இடத்தையுமே நம்ம வந்து துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நமக்கு க்ளீனாகி வரும், நல்லாவும் இருக்கும். இதை நல்லா தேய்ச்சாச்சு. நான் வந்து நல்ல தண்ணியில் அதை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் நீங்கள் வந்து எண்ணெய் பாட்டிலோ இல்லை நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் நீங்கள் தேய்க்கலாங்க. அதுவும் நமக்கு நல்லாவே க்ளீனாகி தரும். இந்த கலவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் பவுலில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிளாஸ் பவுலு, அதாவது காஃபி கப்பு, இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மக்கு எல்லாமே நம்ம இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்குங்க, வினிகரும் இருக்கும், பேஸ்ட்டும் இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா எல்லார் வீட்லையுமே எலுமிச்சை பழம் இருக்குங்க. அதை கூட நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும் போதோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். அதாங்க இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ல்டை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, லைக்கும் போடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.